Hi friends, welcome to 3Tech YouTube channel. நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம லோ பட்ஜெட்ல ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்தோம். அந்த வீடியோல இது பார்ட் 2. பார்ட் 1ல நம்ம ஐசிக்கு ஹீட் சிங்க் ரெடி பண்ணி அது ஹோல்ட் பண்ணாம நிறுத்தி வச்சிருந்தோம். இந்த வீடியோல நம்ம இதில இருந்து தொடரலாம். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரில் மிஷின் வச்சிட்டு ஐசிக்கு மார்க் பண்ண இடத்துலலாம் அந்த அலுமினியம் சேனல்ல ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபிட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் இதுமாரி செல்ஃப் ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுருக்க ஐசியை 1 by 1 இதில் ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம இந்த 3 ஐசியை ஒரே டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன். இதை ஃபிட் பண்ணிவிட்டு கேபினெட்டில் நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருந்துருப்போம். அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம லொக்கேட் பண்ணி வச்ச இடத்துல இந்த பொருளை மட்டும் நம்ம ஃபிட் பண்ணக்கூடாது, இருக்கிற எல்லா பொருளையும் ஃபிட் பண்ணிக்கணும். அதுதான் சரியான முறை. ஆனால் நான் வீடியோ கேமரா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரியாக வீடியோவில் கவர் ஆகாது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் இதை ஃபிட் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே மேலேயே வச்சுட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அப்படியே கேட்ச் பண்ணிக்கிங்க. ரைட்டு, எல்லாத்தையும் நம்ம கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஃபஸ்ட் ஒர்க்காக என்ன செய்யணும் அப்படின்னா பேக் சைடு இருக்கிற ஆர்சி சாக்கெட்டில் சால்டரிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். சால்டரிங் பேஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெட்டை வச்சு லைட்டாக அதில் சால்டரிங் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சால்டரிங் பண்ணும்போது சக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சால்டரிங் வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக நம்ம இந்தமாரி பண்ணிக்கலாம். அதே போல் பேக் சைடில் ஸ்பீக்கர் சாக்கெட்லேயும் இந்தமாரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் 18 பின் புஷ் பட்டன்லேயும் இந்தமாரி நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த புஷ் பட்டனில் இந்தமாரி சால்டர் பண்ணும் போதே சரியாக பிடிக்கல அப்படின்னா ஒரு நைஃப் எடுத்து அந்த லெக்கெல்லாம் சுரண்டி விட்டுட்டு அதில் இந்தமாரி சால்டர் பண்ணிக்கலாம். இது கூடவே பக்கத்தில் இருக்கிற சின்ன புஷ் பட்டன்லேயும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். அப்புறம் ஃபைனலாக இந்த மேலே இருக்கிற மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல்லையும் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இதுலேயும் லெட்டு வச்சு சால்டரிங் பண்ணி வச்சிடலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த கீழே கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையும் நம்ம இந்தமாரி பேஸ்ட் வச்சு சால்டரிங் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம சால்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மெயினான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு எல்லாமே தனித்தனியான போர்டு. இந்தமாரி நம்ம 5.1க்கு தனித்தனியாக போர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் கிரவுண்டு கனெக்ஷன்லாம் ஒன்றாவே இருக்காது, தனித்தனியாக இருக்கும். அந்த கிரவுண்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணணும். அதே போல் பவர் சப்ளை லீடும் நமக்கு தனித்தனியாக இருக்கும். இப்போ இந்த போர்டில் இந்த பெரிய ட்ராக் இருக்குது பாருங்கள், இதுதான் கிரவுண்டு. இப்போ இங்கேருந்து வரக்கூடிய கிரவுண்டு இதுலேயே நின்றுடும், இந்தாண்ட போர்டுக்கு வராது. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த போர்ட்லேருந்து இந்தாண்ட கிரவுண்டுக்கு நம்ம ஜம்பர் அடிக்கணும். அடிச்சிட்டா இந்த கிரவுண்டு இந்த போர்டில் நின்றுடும், இந்த போர்டுக்கு வராது. அதே போல் இந்த போர்டில் இந்த பெரிய ட்ராக் தான் கிரவுண்டு. இப்போது இந்த போர்ட்லேருந்து இந்தாண்ட உள்ள கிரவுண்டுக்கு வந்து நம்ம ஒரு ஜம்பர் அடிக்கணும். இந்தமாரி கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா எல்லா கிரவுண்டும் ஒரே லைனில் இருக்கும். இந்த கனெக்ஷன் வந்து இந்தமாரி நம்ம தனித்தனி போர்டு யூஸ் பண்ணும் போது தான் நம்ம இந்தமாரி பண்ணணும். இதே 5 சேனலும் ஒரே போர்டில் வர மாரி இருந்துச்சுன்னா இந்த ஒர்க்கு உங்களுக்கு இருக்காது. இப்போது ஜம்பர் அடிக்கிறதுக்காக பிளாக் கலர் ஒயரை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஒயரை இந்த கடைசியில் இருக்கிற போர்டோட கிரவுண்ட்லேயும் அதே போல் நடுப்புற இருக்கிற போர்டோட கிரவுண்ட்லேயும் ஒன்றா வச்சு கனெக்ஷன் பண்ணிடுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற போர்டுக்கும் ரெண்டாவதாக இருக்கிற போர்டுக்கும் ஒரு கிரவுண்டு கனெக்ஷன் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த 4440 ஐசியில் கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே பாசிட்டிவ் லைன் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், மாற்றி சால்டரிங் பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி 4440 ஐசியை வச்சு ஆம்ப்ளிஃபையர் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே சர்க்யூட் போர்டில் 5 ஐசி போடுற மாரி போர்டெலாம் மார்க்கெட்டில் கிடைக்கும், அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைலாம் இருக்காது. மற்றபடி எந்த ஐசி போர்டும் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணால் இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கிரவுண்டை சால்டரிங் பண்ண மாதிரியே பாசிட்டிவ் லைனையும் நம்ம சால்டரிங் பண்ணணும். அதாவது பாசிட்டிவ் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு மேலே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது பேக் சைடில் கெப்பாசிட்டர் இருக்கும், இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் வந்து நமக்கு கிரவுண்டாகவும் இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் வந்து நமக்கு 12 வோல்ட்டாகவும் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் செல்கான் கம்பெனியோட போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் கனெக்ஷன் இருக்கும். இந்த போர்டில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இந்த போர்ட்லேயும் ரெண்டுமே செல்கான். அதாவது இந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பகுதி இது, அதோட மைனஸ் பகுதி இது. இந்த ப்ளஸ்லேருந்து
நம்ம ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துடணும். இந்த இடம் ப்ளஸ்ஸு. இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துடணும். அதுக்காக இந்த மாதிரி 12 கலரில் ரிப்பன் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை ரிப்பன் ஒயர்னு சொல்லுவாங்க அண்டு பெல்ட் ஒயர்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரௌன் கலரில் லாஸ்ட்டு ஒரு ரோ இருக்கும், அதில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதில் ப்ரௌன் அண்டு பிளாக் இருக்கும், அதை 1 மீட்டர் ஒயரில் ஃபுல்லாகவே பிச்சுக்கிறேன். எடுத்து இந்த ஒயரில் இந்த ப்ரௌன் கலர் ஒயரை மட்டும் சீவிட்டு அந்த ப்ளஸில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். சால்ட்ரிங் பண்ண இந்த ஒயரை 2வது போர்டோட ப்ளஸ் வரலையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்தாலே தெரியும். அடுத்து இப்போ சால்ட்ரிங் பண்ண இடத்துலையே அந்த ஒயரை திருப்பி சால்ட்ரிங் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற போர்டில் ப்ளஸில் வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 போர்டையும் ஒரே லைனில் வந்து கனெக்ஷன் பண்ணிவிட்டோம். இப்போ இந்த போர்டில் எந்த பக்கம் நம்ம பவர் சப்ளை கொடுத்தாலும் 3 போர்டுக்கும் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்தது இந்த போர்டில் என்ன கனெக்ஷன் பண்ண போகிறோம்னா, இந்த 3 போர்ட்லேருந்து நம்ம 6 ஸ்பீக்கருக்கான அவுட்புட் எடுத்துக்க போகிறோம். அவுட்புட்னா ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த 12 கலர் ரிப்பன் ஒயர் எடுத்துக்கலாம். இதில் ரெட்டு அண்டு ஆரஞ்சு இந்த ஒயரை சப்வூஃபருக்கும் சென்டருக்காகவும் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். அடுத்தது எல்லோ அண்டு க்ரீனு இந்த ஒயரை நம்ம சரௌண்டிங்கோட லெஃப்ட் ரைட்டுக்காக தனியாக பிரிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்காக ப்ளூ அண்டு வைலட்டு இந்த கலரை தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்த இந்த கலர் தான் இந்த சேனலுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும். வேறு கலர் வந்து மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி மாற்றினோங்கன்னா நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டு, இப்போ ஐசியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஐசி வந்து நம்ம ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதே 2வதாக இந்த ஃபேனுக்கு நேராக இருக்கிற ஐசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கும் சென்டருக்கும் யூஸ் பண்ண போகிறோம். 3வதாக இருக்கிற ஐசி வந்து நம்ம சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இந்த போர்டோட அவுட்புட்டு ஸ்பீக்கர் அவுட்புட் எங்கே இருக்குதுன்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓபி அப்படின்ட்டு போட்டிருக்கோம் தனித்தனியாக, அதுதான் ஒரு ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. அதே போல் இங்கேயும் போட்டிருக்கோம், இது ஒரு ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. அடுத்து இந்த ஐசி போர்டில் இந்த இடத்துலையும் ஓபி அப்படின்னு போட்டிருக்கோம். அதே போல் இந்தாண்ட சைடும் ஓபி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இந்த 2 செக்ஷனுமே 2 ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. இது ரெண்டும் சேம் போர்டுங்கிறதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்த போர்டில் இந்த இடத்துல 2 பாயிண்ட் இருக்கும், இது ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அதே போல் இந்த பக்கத்தில் 2 பாயிண்ட் இருக்கும், இது ஒரு ஸ்பீக்கருக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொன்ன இடத்துல தான் ஸ்பீக்கர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணோம். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக இந்த இடத்துல ஓபி அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஒயரை கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம 40x40 ஐசி போர்டு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கிரவுண்டு வரவே வராது, அதாவது ஸ்பீக்கர் அவுட்புட்டில். அதனால 2 ஒயர் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒயரை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஒயரை வந்து நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணோம். அதுக்காக கேபினெட்டோட பேக் சைடில் எடுத்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அந்த சாக்கெட்டில் நம்ம இந்த 2 ஒயரை ஒன் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போது ஒன் சைடு ஸ்பீக்கர் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதே போல் மற்றொரு ஸ்பீக்கர் சைட்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் அதே சேம் கலரில் ஒயர் எடுத்துக்கலாம். அதை அந்த ஓபியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டில் ரைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்லேயும் நம்ம வந்து கிரவுண்டு அடிக்கக்கூடாது. இதே மற்ற ஐசி போர்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஆனால் 40x40ல் நம்ம அந்தமாரி பண்ண முடியாது. ரெண்டுத்துக்குமே செப்பரேட்டாக தான் நம்ம ஒயர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட லெஃப்ட் ரைட்டை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே லைட்டாக அந்த ஒயர்லாம் லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது சரௌண்டிங் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணலாம். இதுக்காக பச்சை மஞ்சள் ஒயர் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன ஸ்பீக்கர் பாயிண்டில் நான் வந்து 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இந்த ஸ்பீக்கர் சாக்கெட்டில் சரௌண்டிங்கோட ரைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே போல் இன்னொரு பச்சை மஞ்சள் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அதே போல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது சரௌண்டிங்கோட லெஃப்ட் ரைட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சென்ட்ரு அண்ட் சப்வூஃபர் வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ சென்ட்ரு சப்வூஃபர் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஆரஞ்சு ஒயர் ரெட் கலர் ஒயர் எடுத்துருக்குறோம். இதில் ஆரஞ்சை வந்து சென்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சிவப்பு கலர் ஒயரை வந்து சப்வூஃபருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ இந்த 2 ஒயரை 2ஆக நம்ம எடுத்துடலாம்.
இப்போ பிரித்த இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை ரெண்டாக கட் பண்ணி ஐசியோட ஒரு பக்கத்தில் 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது 2 ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் சென்ட்ரு சேனலுக்காக ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்வூஃபருக்காக அதே போல் 2 ரெட் கலர் ஒயரை கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்பீக்கர் ஒயருமே கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயர்லாம் அப்படியே நம்ம ஒன்றா அரேஞ்ச் பண்ணி டேக் அடிக்கிற அளவுக்கு நம்ம சரி பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் டேக் வந்து நம்ம இப்போ அடிக்க போகிறதில்ல, கடைசியாக அடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போது இந்த போர்ட்லேருந்து நம்ம ஆடியோ இன்புட் எடுக்கணும். எல்லாத்தையும் டேக் அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஆடியோ இன்புட் எடுக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஆடியோ இன்புட்லாம் எடுத்த பிறகு அதுக்கப்புறமா டேக் அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐசி போர்ட்லேருந்து இன்புட் எடுத்து வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுடைய நடுப்புற இருக்கிற பின்னில் கொடுக்கணும். இந்த நடுப்புற இருக்கிற பின் வந்து அவுட்புட் பின்னு, அதாவது கிரிட் லைனு. ஓகே, இப்போ இந்த போர்டில் இந்த இடத்துல ஐபி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அதே போல் இந்த இடத்துல ஐபி அப்படின்ட்டு போட்டிருக்கோம். சேம் இந்த போர்டில் இந்த இடத்துலையும் ஐபின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஐபின்னு போட்டிருக்கோம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று இருக்கும். இந்த போர்டோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம காட்டின 6 ஐபி, அதாவது 6 இன்புட்லேயும் 6 சேனலுக்கான கிரிட் லைன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக நம்ம வந்து ப்ளூ அண்ட் வயலட் கலரில் ஒயர் எடுத்துருக்குறோம். இந்த ஒயரை வந்து நம்ம இந்த ஐபியில் வந்து, அதாவது இன்புட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் ஒயரை ஒன் சைடில் இருக்கிற இன்புட்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த வயலட் கலர் ஒயரை இன்னொரு சைடு இருக்கிற இன்புட்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இந்த கிரிட் லைன் கனெக்ஷனுக்கு நமக்கு ஒரு ப்ளூ ஒரு வயலட் இருந்தால் போதும். நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது கூடவே நமக்கு கிரவுண்டு வரும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டு பின்னு, அதாவது 3வது பின்னை வந்து நம்ம ஒன்றா சால்ட்ரிங் பண்ணணும். அதாவது ஒரே லைனில் சால்ட்ரிங் பண்ணணும். எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னு வந்து இன்புட்டு, 2வது இருக்கிற பின்னு வந்து அவுட்புட்டு, 3வது பின்னு வந்து கிரவுண்டு. இந்த வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம கேபினெட்டில் கனெக்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு பின்னு இன்புட்டு, அதோட கடைசி பின்னு வந்து கிரவுண்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயரை நம்ம வந்து சீவி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சோண்டு லெட்டை வச்சுட்டு ஃபுல்லாகவே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த 3வது, அதாவது கிரவுண்டு பின்னில் வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறன்ட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபுல்லாக கிரவுண்டை சால்ட்ரிங் பண்ணி முடித்த பிறகு மீதி இருக்கிற ஒயரை நம்ம ஒட்டை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிரவுண்டு பின்னை எல்லாத்தையும் ஒன்றா சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற பின்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுப்புற இருக்குது பாருங்கள், இந்த பின்னு அப்புறம் இந்த நடுப்புற இருக்கிற எல்லா பின்னுமே வந்து கிரிட் லைனு. இதில் தான் வந்து நம்ம அந்த ஒயரை கொண்டு வந்து சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 கிரிட் லைனில் இந்த ப்ளூ அண்டு வயலட் கலர் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஐசிக்கு போயிடலாம். இப்போ 2வது இருக்கிற இந்த ஐசிலேருந்து நம்ம சென்டர் அண்டு சப்வூஃபர் லைன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் எடுக்கலாம். சென்டருக்காக நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ட் பண்ணி ஐபி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த பக்கத்தில் ரெட் கலர் ஒயரை எடுத்துகிட்டு வந்து சப்வூஃபருக்கான ஐபி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதாவது ரெட் கலரையும் ஆரஞ்சு கலர் ஒயரையும். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு 3வதாக இருக்கிற கிரிட் லைனில் வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து 3வது பின்னு மட்டும் இல்லை, எந்த இடத்துல வேணால் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வந்து 3வது இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டு, இதை கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு 4வது கிரிட் லைனில் ரெட் கலர் ஒயரு, அதாவது சப்வூஃபருக்கு கனெக்ட் பண்ண ரெட் கலர் ஒயரை வந்து கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 4வது இடத்துல நம்ம ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். திருப்பி நம்ம ஐசி போர்டுக்கு போயிடலாம்.
இந்த ஐசி போர்டில் நம்ம கடைசியாக எடுக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு. அதுக்காக பச்சை மஞ்சள் கலரில் 2 ஒயர் எடுத்துருக்கேன். இந்த ஒயரை மஞ்சள் கலரை ஒரு சைடும் பச்சை கலரை ஒரு சைடும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் அட்டிட்டு மாறு போனால் பரவாயில்ல. இப்போ கிரவுண்டோட 2 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒயரை டைரெக்டாக நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடலாம். இந்த ஒயரில் பச்சை கலர் ஒயரை 5வது பின்லேயும் மஞ்சள் கலர் ஒயரை 6வது பின்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம திருப்பி ஐசி போர்டுக்கு போயிடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்துகிட்டு ஐசி போர்டில் உள்ள கிரவுண்டில் எதனா ஒரு கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண இந்த ஒயரை மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு கிரவுண்டு வந்து ஃபுல்லாக ஜம்பர் அடித்து வச்சுருப்போம். அந்த கிரவுண்டோட இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இந்த கிரவுண்டை வந்து நம்ம கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணாமல் விட்டோங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஹம்மிங் நாய்ஸ் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம கிரிட் லைன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலுடைய நடுப்புற உள்ள பின்னில் கொடுத்துட்டோம். அடுத்தது ஒரு எர்த் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம கடைசியாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற கிரவுண்டு பின்னில் வந்து சால்ட்ரிங் பண்ணி விட்டோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னில் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற சேனலுடைய மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணணும். அதில் இந்த 2 100K தவிர நம்ம மீதி இருக்கிற 4 வால்யூம் கண்ட்ரோல்லையும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த 2 100Kலையும் பேஸ் ட்ரிபிள் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். அதனால் அதில் கனெக்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இங்கே இருக்கிற 4 வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டு பின்னை வந்து ஒன்றா இணைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு பின்னும் இந்த பக்கம் ஒரு பின்னும் இருக்கும். 2 பின்னும் சென்டராக மடித்து விட்டு 2த்தையும் ஒன்றா லூப் பண்ணணும். இதே போல் எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்தமாரி சால்ட்ரிங் பண்ணி முடித்த பிறகு ஒரு பிளாக் கலர் ஒயரை அந்த கிரவுண்டு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒயரை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து, அதாவது இந்த 2 வால்யூம் கண்ட்ரோலை தாண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தாண்ட உள்ள வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டு பின்னில் கட் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணி விட்டுறலாம். இப்போ எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இதே போல் மீதி இருக்கிற இன்னும் 2 வால்யூம் கண்ட்ரோலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணினது ஃப்ரண்ட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், 2வதாக கனெக்ட் பண்ணினது சரௌண்டிங் சேனலுக்கான வால்யூம் கண்ட்ரோலு, 3வது சென்ட்ரு, அடுத்தது சப்வூஃபர். மீதி இருக்கிற இந்த 2த்தையும் நம்ம இதே போல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 4 வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டையும் ஒன்றா இணைச்சிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம கிரவுண்டு எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு பிளாக் ஒயர் எடுத்து இந்த லாஸ்ட்டில் உள்ள வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். திரும்பி இந்த ஒயரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுடைய கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறணும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கிரவுண்ட்லேருந்து பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு இந்த சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு, அப்புறம் சென்ட்ரு சேனலோட வால்யூம் கண்ட்ரோலு, அப்புறம் சரௌண்டிங்கோட கண்ட்ரோலு, அப்புறம் இந்த 2 கண்ட்ரோல்லையும் கொடுக்கக்கூடாது இந்த மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 12 கலர் ரிப்பன் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரை நம்ம இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோலு, இந்த வால்யூம் கண்ட்ரோலு, இந்த வால்யூம் கண்ட்ரோலு, இந்த 2ம் கிடையாது. அடுத்தது கடைசியாக இருக்கிற வால்யூம் கண்ட்ரோலில் இன்புட்டு அவுட்புட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் வந்து இன்புட் பின்னு, இந்த மற்ற 4 கண்ட்ரோலில் வந்து அவுட்புட் பின்னு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த பெல்ட் ஒயரை எடுத்துக்கலாம். இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் நம்ம வந்து அளந்துக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் உள்ள ஃபஸ்ட்டு பின்னில் சால்ட்ரிங் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு, அதே இந்த கடைசியில் மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஒயர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு ஒரு பென் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் வந்து இந்த இடத்துல வருது.
இதில் வந்து நம்ம எந்த ஒயரில் மார்க் பண்ணுறோன்னா ப்ளூ அண்டு வைலட் அந்த ஒயரில் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம ப்ளூ அண்ட் வைலட்டு தான் கொடுத்துருக்கோம். அதே போல் அந்த கண்ட்ரோல் வந்து ப்ளூ அண்ட் வைலட்டு. அடுத்தது சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பச்சை ஒயர் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது போலயே மஞ்சள் பச்சை ஒயரில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு அண்டு அடுத்தது வந்து ஆரஞ்சு ஒயர் வந்து சென்ட்ரு வால்யூம் கண்ட்ரோலுக்காக அதே போல் மடக்கி வச்சு எந்த இடத்துல சால்ட்ரிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் ஒயரில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம சப்வூஃபருக்கான வரக்கூடிய ரெட் கலர் ஒயர்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு கத்திரிக்கோலை வச்சுட்டு 1 by 1 கட் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம தனித்தனியாக ஒயர் கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் பெல்ட் ஒயரை பிரிக்காமல் யூஸ் பண்ணோன்னா அந்தமாரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இதை கத்திரிக்கோலை கட் பண்ணும்போது நம்ம மற்ற ஒயரில் படாமல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பக்கத்தை மட்டும் நம்ம இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த சுவிட்சுக்கு கீழே கொடுத்து நம்ம ஆல்ரெடி அளந்தவங்க போரு அந்தமாரி வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒயரை அதுக்கு கீழே பங்குடாக செட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளூ அண்டு வைலட்டு இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு போகக்கூடிய ஒயரு அதை வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பின்னில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். கைஸ் இப்போ நான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் 2 பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே வந்து சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த சரௌண்டிங் லெஃப்ட் ரைட் வந்து கடைசியாக இருந்தது, அது தூக்கி சென்டராக போட்டிருக்கேன். சென்டரில் இருந்த சப்வூஃபர் சென்டரை தூக்கி கடைசியாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்த கனெக்ஷன் வந்து சால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. அதாவது பெல்ட் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸாக அந்த கலர் வரும். நம்ம மாற்றி பண்ணும்போது திரும்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அதனால் நான் வந்து கலரை வந்து மாற்றி போட்டுட்டேன் அந்தாண்டியும். ஆனால் வந்து சேனலுக்கெல்லாம் ஒரே கலர் ஆரம்பத்தில் சொன்ன கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டு. இப்போ இந்த ப்ளூ அண்டு வைலட்டோட ஒயரை வந்து நம்ம இதுக்கான வச்சுருக்கிற மெயின் வால்யூம் கண்ட்ரோலுடைய நடுப்புற இருக்கிற 2 பின்னில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது இது கிரிட் லைனில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் 3rd and 4th பின்னில் வந்து நம்ம சரௌண்டிங்கில் லெஃப்ட் ரைட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர் கனெக்ட் பண்ணிருக்கோங்களோ அதே கலரில் நம்ம இந்தாண்ட இன்புட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கனெக்ஷன் பண்ணி முடித்த பிறகு இந்த பக்கம் சரௌண்டிங்கோட மெயின் கண்ட்ரோலுக்கு வந்துடலாம். இப்போ இந்த மெயின் கண்ட்ரோல்கிட்ட அந்த மஞ்சள் பச்சை ஒயரோட எண்டு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இதோட சென்ட்ரு பாயிண்ட்டு அதாவது வால்யூம் கண்ட்ரோலுடைய அவுட்புட் பின்னில் 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று அதில் ஒன்று. இதில் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் சரி தான், எல்லாத்துக்கும் சரி தான். அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு. இப்போ திருப்பி நம்ம வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 பின்னு தான். அதில் ஃபஸ்ட்டு பின்னில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 5வது பின்னில் நம்ம ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது சென்ட்ரு சேனலுக்கான ஒயரு. அதுக்கு நேராக இப்போ இதில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது சென்டரோட மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து போயிடலாம். இப்போ இந்த சென்ட்ரு சேனலுடைய மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நடுப்புற இருக்கிற அவுட்புட் பின்னில் இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி விட்டுடலாம். இதை அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற எந்த பின்னில் வேணால் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஆனால் 3 பின்னில் நடுப்புற இருக்கிற பின்னில் வந்து கனெக்ஷன் பண்ணி விட்டுருணும். அந்தாண்ட எதுலேயுமே டச் ஆகக்கூடாது. ரைட்டு. திருப்பியும் வந்து நம்ம மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயரு மிச்சம் இருக்கும். அதாவது சப்வூஃபருக்கான ஒயரு. இந்த ஒயரை ஆல்ரெடி ஒரு சிகப்பு ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு மெயின் சப்வூஃபர் கண்ட்ரோலுக்கு போயிடலாம். இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு நம்ம சரௌண்டிங் சேனலை எப்படி கனெக்ட் பண்ணமோ அதே போல் இந்த சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலுடைய நடுப்புற உள்ள பின்னில் இந்த ரெட் கலர் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே நண்பா. இப்போ இருக்கிற எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையும் நம்ம இது வரைக்கும் கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது அதுக்கான கனெக்ட் பண்ண ஒயர் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் ஐசிக்கு கனெக்ட் பண்ண ஒயரையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேக் போட்டு விட்டுறலாம்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக பண்ணியிருக்கேன். அதாவது தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லியிருக்கேன். இதில் கண்டிப்பாக யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகிறதுனால நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் மிச்சம் உள்ள ஒயரிங் கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.